நாம ஒருத்தரை பார்த்து அடட இவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி ஒருத்தரை மத்தவங்களை விட பெரியவரா காட்டுறது எது? இந்த கேள்விக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான பதில் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க அத பத்தி நாம இப்ப பார்க்கலாம். அது புகழா இருக்குமா, இல்ல பணமா, இல்ல பெரிய பதவியா? பொதுவா நம்ம எல்லாருமே இதெல்லாம் தான் பெருமைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா உண்மையான மகத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க ஒரு பழைய தமிழ் ஞானம் நமக்கு ஒரு வித்தியாசமான வழிய காட்டுது. அந்த பதில் அது வெளியில நாம ஜெயிக்கிற வெற்றிகளை பத்தி இல்லைங்க. அது நமக்குள்ளேயே, நமக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தினது. அந்த போராட்டத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே பெரியவங்க. அந்த பழைய ஞானம் என்ன சொல்லுதுன்னா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். மத்தவங்களால செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான விஷயங்களை யார் செய்றாங்களோ அவங்க தான் பெரியவங்க. அதை செய்ய முடியாதவங்க சிறியவங்க. ஒரு நிமிஷம் யோசிங்களேன், அப்படி என்ன அது செய்ய முடியாத செயல்? ஒருவேளை அந்த செய்ய முடியாத செயலுங்கிறது ஒரு மலைய பெயர்த்து வைக்கிறதோ இல்ல ஒரு பெரிய கம்பெனிய கட்டுறதோ இல்லைன்னா ஒருவேளை உண்மையான சவாலே நமக்கு உள்ளேயே இருந்தா என்ன பண்றது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்றத விட நம்மள நாமளே ஆள்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு நாட்டையே ஜெயிக்கிறத விட நம்ம கோபத்தை ஜெயிக்கிறது தான் உண்மையான சவால். அந்த பழைய ஞானம் சொல்ற அந்த செய்ய முடியாத செயல் இருக்குல்ல, அது இதுதான். அப்போ அந்த செய்ய முடியாத செயல்கள்லாம் எது? யோசிச்சு பாருங்க. தேவையில்லாம சோஷியல் மீடியால வர்ற கோபத்தை அடக்குறது, கண்ணுல படுற எல்லாத்தையும் வாங்கணும்னு தோணுதுல்ல, அந்த ஆசைய விடுறது, நான்ங்கிற அந்த கர்வத்தை, அந்த அகந்தைய ஜெயிக்கிறது, நம்மளோட ஐம்புலன்களையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, இதுதாங்க உண்மையான வீரச்செயல். சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய சவாலா தெரியுது இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. இந்த உள் மனப்போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிட்டே சில பவர்ஃபுல்லான கருவிகள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்மள நாமளே ஆள்றதுக்கு நமக்கு 3 முக்கியமான விஷயம் தேவைப்படுது. முதல்ல சுய ஒழுக்கம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மனசையும் உடம்பையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. 2வது உண்மையான ஞானம். 3வது கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஒரு மன உறுதி. இந்த 3 தான் அந்த செய்ய முடியாத செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கான சாவி. இதுல ஞானம்னு சொன்னதும் ஏதோ பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. அது இல்ல. ஒரு விஷயத்த அது எப்படி இருக்கோ அப்படியே பாக்குறது. எது சரி எது தப்புன்னு நம்ம மனசுக்கு தெரியும் இல்லையா? அந்த உண்மைப்படி நடக்கிறது தான் உண்மையான ஞானம். ஆக நம்மள நாமளே கட்டுப்படுத்தி நமக்குள்ள நடக்கிற போராட்டங்கள்ல ஜெயிக்கிறது தான் உண்மையான மகத்துவம். ஆமா, இந்த முயற்சி ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதுதான் ஒருத்தரை அந்த பழைய ஞானம் சொன்ன மாதிரி ஒரு பெரியவராக்குது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எந்த செய்ய முடியாத விஷயத்த நீங்க ஜெயிக்க போறீங்க? உங்க கோபத்தையா, இல்ல உங்க ஆசைகளையா, இல்ல உங்க அகந்தைய ஜெயிக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. உண்மையான மகத்துவத்தை நோக்கிய முதல் படி அது இந்த ஒரு சின்ன கேள்விக்கு நீங்க பதில் சொல்றதுல இருந்து தான் தொடங்குது.